ரொம்ப பேசாதடா. டக்குன்னு முடி. என்ன பண்ண? பேசினே இருக்கும்போது அடிச்சிடுற. தம்பி சொல்லுண்ணா. என்னப்பா என்ன பண்றீங்க உட்காந்து? பெருசா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பெருசா திங்க் பண்றேன். என்ன பெருசா திங்க் பண்றீங்க? அப்படியே கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. நான் சினிமாவில் நடிக்கணும். யாரை பிடிச்சா நடிக்க முடியும்? காலையில நரிமுகத்துல முடிச்சியாப்பா? இல்லண்ணா, நரியுடைய சித்தப்பா முகத்துல தான் முடிச்சேன். அங்க இருந்து வந்து கலாய்க்கிறீங்க. நல்ல ஜோக்கு தான். அண்ணா அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கேன் உன்னை தேடி. யார் நீயா? சரியா? அதுதான் சொன்னா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது உனக்கு புரியாதா இல்லையா? அருண் சொன்னா. சரியா? இந்த மாதிரின்ட்டு ஒரு 50 ஆர்டிஸ்ட் நம்ம போறாங்கப்பா. ஓகேண்ணா. அதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ வந்து நமக்கு தரமான ஆர்டிஸ்டா வேணும் இல்லையா? பொதுவா அப்பதான் வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து நம்ம முகத்தை காட்டுறதுக்கும் எங்களுக்கு வந்து காட்டும் போது அவனா நீ ஒரு பேர் வரணும். அதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அசிஸ்டன்ட் நம்ம. சரியா? நீ இதை எப்படி நடிச்சு காட்டுவ? உன்னோட என்ன திறமை? வாய்ஸ் எடுப்பியா? வாய்ஸா? என்னடா பண்ற? டேய், இந்த கதையெல்லாம் கேட்க வந்த கதை. சாப்பிட்டியா? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. சாப்பிட்டேன். வாய்ஸா? வாய்ஸ் எடுப்பியா எடுக்க மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. சும்மா வந்து டைம் வேஸ்ட் பண்ண தம்பி. நான் அடுத்த ஆளை பார்க்க போகணும். சரியா? சரி. ஏன் எந்திரிச்சு நின்ட்டா? நீ பேச செத்துருவான். உட்கார்ந்த வாய்ஸ் எடுத்து என்ன எந்திரி நிக்கிற? உட்காரலாம். இல்லண்ணா, அது ஏந்து நின்னதான். ஏந்து நின்னதான் வாய்ஸ் வரும். சரி, எடு வாய்ஸ் எடு. தம்பி எல்லாரியா தூக்கிமா. யார் வாய்ஸ் இது? யார் வாய்ஸ்? ஜெய்னா. ஜெய்யா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சார் எப்படி? அவர்லாம் நான் நிறைய டைம் பாத்துருக்கேன். அவர் வாய்ஸ் எவ்வளவு அழகா இருக்கும். நீ கேவலமா பண்ணிட்டு ஜெய் வாய்ஸ்ன்ற. சத்தியமா நான் சொல்றேன், உங்களை எதிரே பாக்கலங்க. டேய், அந்த ஆடு கத்துற மாதிரி இருக்கு. என்ன வெறுப்பேத்தினுக்கிறியா? ஒழுங்கா பேசுறா. பாக்க தீயா வேலை செய்யணும். அந்த மாதிரி வாய்ஸ்ல எடுப்பேன். தம்பி, நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன். உன் நேரத்தை வீணடிக்காத, என்னுடைய நேரத்தை வீணடிக்காத. சரியா? சரிண்ணா. டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீ பெஸ்ட் ஆக்ட் பண்ணா அண்ணன் இடத்துக்கு உனக்கு சேர்ப்பேன். எத்தனை போய் சேர்ப்பீங்களா? நான் கொண்டு போய் விடுறேன்டா. சரி. ஆக்ட் பண்ணுவேன் நல்லா. நீ ஒழுங்கா பண்ணி காட்டு. நீ ஏதோ அருண் சொன்னான்னு வந்த. நீ வந்து என்ன? நாங்கெல்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். காக்கா மாதிரி கத்துற. ஜெய் வாய்ஸ்ன்ட்டு ஆடு வாய்ஸ் எடுக்கிற. ஆடுதான் இப்படி கத்தும். இனிமேரியா இப்போ வந்து கேரக்டர் இல்லடா, நீ உனக்குள்ள என்ன திறமைக்கு அதை காட்டு. வாய்ஸ் எடுக்கிறேன்னு வாய்ஸ் உருப்படியா எடுக்க தெரியுதா? வெறுப்பு ஏத்தாத. சரியா? சரி. ஒழுங்கா பண்ணனா உனக்கு லைஃப் இருக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பண்ணு. என் மேல கோவப்படாத. கோவப்பட்டா நீ இங்க இருந்து போக மாட்டேன். யார் வயசு? தம்பி, இப்ப மறுபடியும் சொல்றேன். உனக்கு வந்து வாய்ஸ் வரல. வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வாய்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் செம்மையா இருக்குது. யார் சொன்னா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டேய், பாட்டு பாடுவா. உனக்கு என்ன கர்மம் வேணும் அது மட்டும் பண்ணி காட்டு. சீக்கிரம் பண்ணி காட்டு. டைம் இல்ல. என்னடா இது? என்னது இது? என்ன கர்மடா இது? டான்ஸ் மூமெண்ட். இப்படி பண்றது வந்து இதெல்லாம் இந்த டான்ஸ் மூமெண்டா? சொல்லிடும். நல்லா இருக்கேடா. யாரா? உன்னதான்டா கேக்குறேன். அப்படியே சாப்பிட்டியா? எதுனா சாப்பிட்டுதான் வந்தீங்களா? இது வந்து தம்பி, நீ வேலைக்கு ஆக மாட்ட. சரியா? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். சரிண்ணா. நீ வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சின்ன இருக்கும். அதுல எடுத்துட்டு போவா. நீ என்னத்தே பண்ணிட்டு போ. அது நமக்கு தேவைடா. இவ்வளவு தூரம் வந்துட்டு பின்ன என்னடா வந்து சொன்னாங்க, ஒரு ஆளு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து என்னவோ காமெடி பண்ணிட்டு இருக்க. காமெடி பண்ண டைம் இல்லடா தம்பி.
இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்லண்ணா நல்லா பண்ணுவியா? நல்லா பண்றேண்ணா. அப்ப நல்லா பண்ணி காட்டுறா. சரிண்ணா. இனிமேண்ணா இப்போ தம்பி நீ ஒழுங்கா போல கண்டிப்பா அடிச்சு விடுவேன். சரிண்ணா. இது வந்து ஷூட்டிங் பாட்டு கூட இல்ல, இருந்தாலும் எனக்கு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து கோவம் வந்து ஹெவியா வரும் பாத்துக்க. நீ ஏடா கூடமா பண்ணிருந்தா நான் ஏடா கூடமா நடந்துப்பேன். சரி. என்னை டென்ஷன் பண்ணாம உனக்கு என்ன வருமோ அந்த கருமத்தை பண்ணி தொலை. எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு. ஏன்னா எனக்கு மேல எட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உன்ன குப்பையான ஆளை கொண்டு போய் அங்க போய் சேர்த்துட்டு வச்சிங்க, அவன் என்னை காரி துப்புவான். சரி ஒழுங்கா பண்ணி காட்டு, நீட்டா பண்ணி காட்டு. இப்ப என்ன வரும் உனக்கு, அதை மட்டும் பண்ணி காட்டு. ஏய் என்னடா ஏரியாக்குள்ள ஏரியா வந்து சீனா போட்டுக்கிற? யார் ஏரியாக்குள்ள வந்து சீனா போட்டுக்கிற? டேய் என்னதான் யாரடா நான் கண்ணெல்லாம் கசிங்கந்தா நான் ஒரே அடி இங்கே போச்சு இருப்பான் தெரியுதா? இந்த ஒரு அடி கேட்டு எது இது வந்து தௌலத்தை பேசுவோம்ல, இதுக்கு பேரு தௌலத்தா? தௌலத். என் கதையில நான் ஹீரோடா. சரி வேற என்ன பண்ணி தொலை. போறல தனியா போயிட்டல நீ. எப்பாடே நான் போறேன்டா. இல்லண்ணே அவ விட்டு போயிட்டா. யாரா லவரு? அப்ப அந்த ஃபீல கொண்டு வரணும்ல. இப்பதானே உனக்கு எங்கடா ஃபீலிங்கே வரலையாடா? இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில உருப்பிட்டு சாதிக்க போறாரோ. என்னையிலே கடுப்பேத்துற. இப்ப எடுக்கிறேன் பாருங்க. தோலை எடுத்து தோலை. அப்புறம் அந்த ஆடு கூட நல்லா அடிக்குதுடா, முட்டிக்குது பாருங்க. என்னை விட்டு போயிட்டா, வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டா. என்ன மாரிலாம் ஒரு பையனை உனக்கு கிடைக்க மாட்டான். ரொம்ப பேசாதடா. டக்குன்னு முடி. ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், ஓயாம சொல்லிட்டு இருக்க முடியுமா? டக்குன்னு முடி. இப்படி நல்லா பண்றா, ஹெவியா பண்றா. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சும்மா இப்படின்ற அப்படின்ற பண்ணும் போது ஃபீல் வரணும், அப்படியே உள்ள இருந்து வரணும். நீ என்ன பண்ண பேசினே இருக்கும்போது அடிச்சிடற. இப்போ திடீர்னு கோவம் வருது பாத்தீங்களா, என்ன அடிச்சோன்னு அது மாதிரி ரியாக்ஷன் கேக்குறீங்க நீங்க. அதை பண்ணி தொலை. அப்புறம் என்ன மறுபடியும் வந்து என்கிட்ட பண்ணி அப்படி கையில காட்டு, மேல டச் பண்ணக்கூடாது. சரிண்ணா. ரொம்ப ஃபிட்டான கம்பெனியா இருக்குமோ, வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு. ஓ இது மாதிரி கேரக்டர் பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம். ஒண்ணுமே புரியலையே. நான் கிளம்புறேன்டாப்பா. வெயில் ஓவரா இருக்கு. இவன் வேலைக்கு கேரக்டர் பண்ணலானே தம்பி. உன்ன மாரி ஒரு 50 பேர் தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன், சரியா? உங்ககிட்டயே ஒரு நாள் போக நல்லா சொல்லுது. ரொம்ப கொடுங்க. சரி நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, மாத்திட்டு வேணா. நல்லா பண்ண. நல்லா இருக்குதா? நல்லா பண்ண. வேற எதிர்பார்க்கறேன் உங்ககிட்ட. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். டான்ஸ் எதனா ஆடுவானே. ஆடுப்பா. நான் வேணா உட்காந்துக்குவா கொஞ்சம். இல்லண்ணே டயர்டா இருக்குடா. உட்காந்து அண்ணே இரு, நான் டயர்டா இருக்கு. உட்கார பண்ணு. உட்காந்தா தெரியாதுண்ணே, ஏந்துண்ணே. நாங்களாம் வந்து ஒரு நடிக்கிறவங்க. சரி வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் எப்படி நான் ஆக்ட் பண்ணலாம். நல்லா பண்ணு, ஹெவியா பண்ணு. உள்ள இருந்து வரணும் பாரு. நாய் கூட நல்லா நடிக்குது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நீ அதோட கேவலமா பண்ணிட்டு இருக்க, அதுக்கு அவ்வளவு தூரம் வந்திருக்க. ஏய் இந்த கர்மத்தை அப்பவே பண்ணிட்ட, மறுபடி பண்ணாத. வெறுப்பு எத்தனை அடிச்சு விடுவேன். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான். ஒழுங்கா பண்றா, நல்லா பண்றா. ஆடிஷன் வந்து உள்ள போகும்போது நீ ஒழுங்கா பண்ணல, என்னைய திட்டுவானுங்கடா. புரிஞ்சுக்கடா கொஞ்சமாச்சு. நீட்டா பண்ணு, நீட்டா பண்ணி நீ காமிக்கல ஏதோ ஒரு கேரக்டர். தம்பி உனக்கு என்ன நடிப்பு, உனக்கு என்ன வருமோ அதான் பண்ண. நான் பண்ணி காமிக்கிறது நீ எதுக்கு? அப்ப நானே அங்க நடிச்சு பண்ணல, நீ எதுக்குடா? பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. அதுதான் இப்போ டைரக்டர் எல்லாம் வந்து எங்களுக்கு நடிகத்தவங்கள கத்து தருவாங்க. நீ எதையும் கத்து தர. அது நீ அங்க வா, நீ என்ன கிளிக்கிறன்னு அங்க சொல்றோம், இங்க பண்ண முடியாது தம்பி. நீ பண்ணி காட்டு. எப்படி நீ உன்னோட எஃபெக்ட் போடு. 10 ரூம்ல பண்றீங்களா? டேய் டயத்தை வேஸ்ட் பண்ற நீ. உனக்கு கிடைச்ச வாழ்ப்பு நீ மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஏன் கிடைப்ப வாழ்ப்பு நான் மிஸ் பண்றனோ, பொறுக்குறனோ, எடுக்குறனோ?
டேய் என்னடா இது வசனமே புரியல. இப்போ டைரக்டர் எப்படின்னா பண்ணி தானே காமிப்பாங்க. இப்போ சரி தம்பி, எனக்கு டைம் இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நான் அடிச்சு விடுவேன், நான் கிளம்புறேன். கோவப்பட்டு அசிட்ட நடிக்கிறேன்னு கத்து தரேன்னு சொன்னேன். வாய்ப்பு நான் எங்கடா நீ என்ன உன்னோட எஃபெக்ட் என்னன்னு அதை போட்டு காட்டுறா, உன்னோட நடிப்பு என்னது அதை சொல்லி காட்டுறான்ற, அது வர மாட்டேது உனக்கு. ஒரு சான்ஸ் கொடுங்க, அப்புறம் பாருங்க. சுத்தமா நடிப்பு வரல உனக்கு. நடிப்பு வராத வா வான்னா எப்படி வரும்? நீ கத்து தந்தாதான் எனக்கு வரும். அருண் சொன்னான்னு வந்தேன். நீ அருண் சொன்னா எவன் அருண்? உன் ஃப்ரெண்டு தான்டா அருண். எப்படி அவனை அடிச்சு செலக்ட் ஆயிட்டு இருக்கான். அவன் நல்லா பண்ணான். அந்த அந்த நம்பிக்கையில ஒண்ணு வந்து பார்த்தேன், என்னை ஏமாத்திட்ட. பையனுக்குலாம் வாய்ப்பு தருவீங்க. அவன் நல்லா பண்றான்டா உன்னோட. அடம் புடிப்பிய. அவனுக்கு திறமை இருக்கு, நல்லா பண்றான். அவன் நல்லா மிமிகிரி பண்றான், அவன் நல்லா பேசுறான். நீ என்ன ஆடு வாய்ஸ் எடுக்கிற, ஜெய் வாய்ஸ்ன்ட்டு உன் மேல நிறைய மிஸ்டேக் இருக்கு தம்பி. அங்க வந்து பிரச்சனையாகும். சரியா? நான் மேல எடுத்து எனக்கு நீ பேசிட்டு லாஸ்ட்ல என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்னா எனக்கு மனசுல இது யார் வயசு? என்னடா வந்தமா வாய்ப்பு கொடுத்தமா இவங்களை வளர்த்து விட்டோமான்னு இல்லாம நீ வந்து இது யார் வயசுங்கடா சொல்றா தம்பி. ரொம்ப லொள்ளு பண்ணாதயா, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. மாமா வந்திருக்கேன்டா, கொஞ்சம் ஒரு காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்களா? அக்காவோட வயசு. அக்கா வயசா? அக்கா வயசு, அக்கா போட்ட சொக்கா வயசுன்னு சொல்லிட்டு இருக்காது. சரியா? நீ என்ன பண்ணுவ அதை மட்டும் நல்லா பண்ணி காட்டுறான்னு சொல்ற, மறுபடியும் வேறதான் பண்ற. நான் பண்ணிக்காமீன்னு சொல்றேன் இல்ல, நீங்க எதுனா ஒரு பண்ணி காமிச்சாதான் நாங்க பண்ண முடியும். சும்மாவே கடுப்புத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு கடுப்பு வராது. ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போற. சரி தம்பி, நீ கடுப்பாய்க்கோ, அண்ணா நான் கிளம்புறேன். சரியா? அவ்வளவு தூரம் வந்துட்டு எழுப்பி மயிராட்டம் பேசின போறா? டேய் உங்கள்ட்ட மனுஷன் பேச முடியாது, போடா. டேய் போடா, சும்மா இது பண்ணிட்டு இருக்க, போடா.